ஹலோ மக்களே, வணக்கம். கோபால் அயர்லாண்ட்லேருந்து. எப்படி இருக்கிறீங்க? இது செகண்ட் பார்ட்டுங்க. நம்ம ஃப்ரெண்டு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அவருடைய ஜாபுக்கான என்ன ரெக்குயர்மெண்ட்டு, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம ஃப்ரெண்ட் ஹாய் சொல்லலாம். சார், உங்கள் டயத்துக்கு மறுபடியும் நன்றி. வணக்கம். மறுபடியும் பாக்யராஜ், சீனியர் கார்டியக் ஃபிசியாலஜிஸ்டாக இங்கே கார்க் சிட்டியில் ஒரு சீனியர் கார்டியக் ஃபிசியாலஜிஸ்டாக ஒரு ப்ரைவேட் மருத்துவமனை, அது ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு தொகுப்பில் நான் சொல்லியிருந்தேன் எப்படியெல்லாம் இருக்குது, எங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்ல வந்த விஷயங்கள் என்னென்னா, சில விஷயங்கள்லாம் விட்டுட்டு இருந்தேன். அதை பகிர்ந்துக்கலான்றது ஒரு நல்ல நோக்கத்தோட திரு கோபால் அவர்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அதனால மறுபடியும் உங்களுக்கு தொகுத்து வழங்கலான்றதுனால வந்திருக்கேன். ஒரு விஷயம், இது பேசிக் கார்டியாக் ஃபிசியாலஜிஸ்டோ இல்லை சீனியருக்கோ எந்த போஸ்டாக இருந்தாலும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குங்க. IICMP, மறுபடியும் சொல்கிறேன், IICMP அப்படின்ற இணையதளத்தில் நீங்கள் போயிட்டு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குவாங்க, என்னென்ன தேவைகள்னு சொல்லிட்டு. ஒரு ஃபார்ம் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு 16 பக்கம் கொண்ட ஃபார்ம் இருக்குது. அதை பிரிண்ட் அவுட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் படித்த கோர்சஸ்க்கான டிரான்ஸ்கிரிப்ட், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சீல், எல்லாமே ஸ்டாம்பிங், காலேஜ் இன்ஸ்டிடியூஷனோ யூனிவர்சிட்டியோ உங்களுக்கு ஸ்டாம்பிங் பண்ணிவிட்டு அதை அவங்களே அனுப்ப வேண்டிய சிச்சுவேஷன் அமையும். ஸோ யூனிவர்சிட்டியிலேருந்தே யூனிவர்சிட்டியிலேருந்தே உங்களுக்கு அனுப்ப சொல்லுவாங்க. சில விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட், உங்களோட பாஸ்போர்ட் எல்லாமே அட்டஸ்டேஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபார்மில் இருக்கும். சில விஷயங்கள்லாம் இருக்குது, டீட்டெயில்டாக உங்களுக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்கும். அது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு 400 யூரோன்றது அதுக்கான பேமெண்ட் இருக்குது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு ஒரு 400னா ஒரு 36,000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன், இந்திய மதிப்பு படி. அதில் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி irisjobs.ie நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கார்டியாக் ஃபிசியாலஜிஸ்டோ இல்லை சீனியரோ, ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சீனியருக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு 20 வருஷம் இருந்ததுன்னா சீஃப் கார்டியாக் ஃபிசியாலஜிஸ்ட்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அதாவது சூப்பர்வைசர் போஸ்ட். ஸோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் 10 வருஷத்துக்கு மேலே இருந்தால் சீனியர் கார்டியாக் ஃபிசியாலஜிஸ்ட், அதுக்கு உள்ளே இருந்த பேசிக் கார்டியாக் ஃபிசியாலஜிஸ்ட்னு சொல்லிட்டு. சில ஹாஸ்பிட்டலில் 7 வருஷம் 8 வருஷம் இருந்தாலே சீனியருக்கான போஸ்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் பேசிக் கார்டியாக் ஃபிசியாலஜிஸ்ட்க்கு என்ன தேவைன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு இதுக்கு நீங்கள் IELTSஓ எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி முக்கியமாக இருக்கணும். இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வித்தின், அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் தேவைன்றது நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு ஏஜென்சி, ஏதாவது கண்டிப்பாக ஒரு ஏஜென்சி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், மக்களே, பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. நான் எந்த பணமும் கொடுத்து இங்கே வரல. எல்லாமே ப்ராப்பர் சேனலில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு விசா ப்ராசஸ் இருக்குது. விசா ப்ராசஸ் இந்த நாடு எதுவும் பண்ணாது. விசா ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு சின்ன எக்ஸ்பிளனேஷன், VFS குளோபல்ன்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மருத்துவமனை உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு விசா எல்லாமே நீங்களே பண்ண வேண்டியதாக இருக்கும். சில அரபு நாடுகளில் எல்லாமே உங்களுக்கு விசா எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஐரோப்பா நாட்டில் நீங்களே எல்லாம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அது உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் செலக்ட் ஆகி வந்துட்டிங்கன்னா அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். விசாவுக்கு ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. அதிகபட்சம் ஒரு 12,000லேருந்து 15,000க்குள்ளே தான் விசா ப்ராசஸ் நடக்கும். VFS குளோபல் அப்படின்ற ஒரு ஆஃபீஸ் இருக்குது. எங்கன்னா எத்ராஜ் சாலை எக்மோரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, 3rd ஃப்ளோரில்.
நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். அது எல்லாமே ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் VFS குளோபல்னு போனீங்கனாலே டைப் பண்ணிங்கன்னா எந்த நாட்டுக்கு நீங்கள் போகணுன்றது எல்லாமே நீங்கள் உங்கள் தகவலை எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ், என்னென்ன உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னு கேட்பாங்க. உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். உங்களோட பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போனோம். உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்க VFS குளோபல்லே உங்களுக்கு மெயில் வந்துடும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்பாயின்மெண்ட் படி ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அங்கே ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் உங்களுக்கு ப்ராசஸ்ஸு. பணத்தை கட்டிட்டிங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. வாங்கிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு பாஸ்போர்ட்டோ விசாவும் சேர்த்து ஸ்டாம்பிங்கோட வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டியூரேஷன் வந்து 3 to 6 months இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி வர்றது டேட் ஃபிக்ஸ் பண்ணி டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பி வரலாம். இதுக்கு மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. நண்பர்களே வணக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது, இல்லை எனக்கு கொஞ்சம் விளக்கம் தேவைப்பட்டது நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்லேயே நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு கமெண்டில் போடுங்க. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்துட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்ம இந்திய மக்கள் போயிட்டு நான் ஹெல்ப் கேட்டு உங்களுக்காக போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.